ஹாய், ஐ எம் ராகுல். திஸ் இஸ் ராகுல் சார். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா டாப் 10 எக்ஸ்டிங்க்ட் அனிமல்ஸ் இந்த வேர்ல்ட். இது வந்து நான் ரொம்ப பெருசாக லென்த்தாக போகும், 10 மினிட்ஸ் மேலே இப்போ போகும் அந்த மாதிரி யோசிக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து பார்ட் 1 பார்ட் 2ன்னு பிரிக்க போகிறேன். பார்ட் 1 வந்து இன்னைக்கு போட போகிறேன், பார்ட் 2 வந்து அடுத்த வீடியோவாக போடலான்னு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், இதை நீ இப்படி சொல்லியிருக்கலாம், இதை ஏன் நீ சொல்லலை, இதை நீ வேறு மாதிரி சொல்லியிருக்கலாம், அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். இப்போ மேலும் மேலும் உங்களுக்கு ஏதாவது நியூஸ், மிஸ்ட்ரி, இப்போ ஹாரர், அந்த மாதிரி எஜுகேஷனல் கண்டென்ட் ஏதாவது வேணும், மோட்டிவேஷன் வேணும், அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் வந்து இது கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் போடலாம். இப்போ என் வீடியோ வந்து உங்களுக்கு டெய்லிக்கு நீங்கள் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், பெல் ஐக்கானையும் வந்து தொடலாம். வாங்க இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ கூட போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேச போகிறேன்னா டோடோ. டோடோ இதோட ஜென்ரிக் நேம் பார்த்தோன்னா ரஃபஸ் குக்குலேட்டஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது ஜென்ரிக் நேம்னா அது ஒரு சயின்டிஃபிக் நேம்னு சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அது 2 வார்த்தையாக வரும். ஃபர்ஸ்ட் வந்து ஜீனஸ், அடுத்து ஸ்பீஷியஸ். அதான் ஜீனஸ் வந்து ரஃபஸ், இது வந்து ஸ்பீஷிஸ் வந்து குக்குலேட்டஸ்ன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது டோடோ வந்து ஒரு பறவை ஒன்லி 3. இது லார்ஜ் ஃப்ளைட்லெஸ் பேர்ட், அதாவது இதெல்லாம் பறக்க முடியாது. இது வந்து எங்கே வாழ்ந்துச்சுன்னா மொரிஷியஸ் ஐலாண்ட் ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் ஃபேமஸான டூரிஸ்ட் வந்து நல்லா பீச்சு அதெல்லாம் இருக்கும். இது இப்போ ஐலாண்ட் இது எங்கே இருக்குன்னா ஆப்ரிக்காவுக்கு பக்கத்தில் வந்து மடகாஸ்கர்னு ஒரு ஐலாண்ட் இருக்கும். நீங்கள் அந்த பென்குயின்ஸ் ஆஃப் மடகாஸ்கர், மடகாஸ்கர் 1, 2, 3 அந்த மூவிஸ், ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்க்குறது ஒரு அனிமேஷன் மூவி. அதோட வெஸ்ட் சைடில் தான் இருக்குது அதாவது ஆப்ரிக்கா எங்கே இருக்குன்னா அதோட வெஸ்ட் சைடில் இது இருக்குது மடகாஸ்கர். அதுக்கு இந்த பக்கத்தில் இருக்குன்னா மொரிஷியஸ் ஐலாண்ட். இது ஒரு சின்ன ஐலாண்ட் தான். இங்கே தான் வந்து இந்த டோடோ பறவை வந்து வாழ்ந்துட்டு இருந்துச்சு. இதோட ஹைட் மட்டும் பார்த்தா 2.9 ஃபீட் இருக்கு. வெயிட் வந்து 15 to 20 kg இருக்கு. இது வந்து அந்த ஐலாண்டுக்குள்ள இருக்கும்போது இது எப்படி வந்து ஹியூமன்ஸோட கண்ணுக்கு வந்து பட்டுச்சுன்னா, இது அதாவது 1600s அப்போ சேலர்ஸ்லாம் வந்து இந்த பக்கம் வரும்போது ரிப்பேர் பண்ணுறதுக்கு, இப்போ அவங்களோட படகு வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இங்கே வருவாங்க, ரெஸ்ட் எடுக்க வருவாங்க, அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி வந்து இங்கே ஒதுங்கிறதுக்கு வருவாங்க. அப்போ தான் வந்து இந்த பறவையை பார்த்துருக்கேன். இந்த பறவை டோடோ பறவைக்கு வந்து நேச்சுரலாக ப்ரெடேட்டர்ஸே கிடையாது. இப்போ ஒரு ப்ரே இந்த ஒரு ப்ரெடேட்டர் இருக்கும் அந்த மாதிரி. ஆனால் இதுக்கு வந்து கிடையவே கிடையாது. ஹியூமன்ஸ் தான் வந்து இதை வந்து அடித்து அது மீட்டுக்காக சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த படகுல இருக்க அந்த சின்ன சின்ன எலி, பண்ணிலாம் சில பேர்லாம் வச்சுருப்பாங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கெல்லாம் வந்து இந்த டோடோ பறவையோட முட்டையை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த முட்டையெல்லாம் வந்து காலி பண்ணி மொத்தமாக மெஜாரிட்டியாக அந்த டோடோ பறவை வந்து அதான் அது வந்து எக்ஸ்டிங்க் ஆகிறதுக்கு வந்து ஹியூமன்ஸே தான் காரணம். அதாவது என்ன கேட்ச் ஃப்ரேஸ் சொல்ல வராங்கன்னா, இட் டிடன்ட் ஃபியர் ஹியூமன்ஸ் அண்ட் தட் வாஸ் இட்ஸ் பிக்கெஸ்ட் மிஸ்டேக் சொல்லுவாங்க. அந்த டோடோ பறவை வந்து ஹியூமன்ஸை வந்து ஒரு பெரிய இதுவாகவே அது நினச்சிக்கல. அதுதான் வந்து அது பண்ண பெரிய மிஸ்டேக்னு சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் நம்ம எந்த பற்றி பார்க்க போனோம்னா உள்ளி மேமூத்னு பார்க்குறோம். உள்ளி மேமூத் ஜென்ரிக் நேம் தான் மேமூத்தஸ் பைஜெமினஸ். இது எப்போ வந்துச்சுன்னா ஐசேஜ் ஜெயின்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது ஐசேஜ் பீரியடில் வாழ்ந்த அனிமல்ஸ்னு சொல்கிறாங்க. ஐசேஜ் பீரியட்னா எங்கே எப்போனா அதாவது 2.4 மில்லியன் இயர்ஸ் அகோட ஸ்டார்ட் ஆகி அப்புறம் வந்து 11,500 இயர்ஸ் அகோ வந்து முடிஞ்சது. இது வந்து ஒரு அப்போ வந்து ஒரு எலிஃபென்ட்டே இப்போ முடியெல்லாம் எப்படி அதிகமாக இருந்தால் எப்படி இருக்கும், அதுவும் சேர்த்து அது ஒரு டஸ்க் இருக்கும்ல, அதை தந்தோம்ல, அது வந்து இப்படி ரொம்ப கர்வ்டாக இருக்கும். ரொம்ப கர்வ்டாக ஸ்பைரல் அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப லார்ஜாக ஹைலி கர்வ்டாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இது பார்த்தாலும் ஒரு மிகஸ்டிக்கான அப்பியரன்ஸாக இருக்கும். இப்போ அது வந்து எவ்வளோ ஹைட் இருந்துச்சுன்னா 10 to 12 feet இருந்துச்சு. வெயிட் வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா 6 to 8 tons அந்த மாதிரி வெயிட்ல இருந்துச்சு. இது வந்து எப்படி சாவடிக்கப்பட்டுச்சுன்னா, அதாவது எக்ஸ்டிங்க்ட் ஆகப்பட்டுச்சுன்னா ஹியூமன்ஸால தான் இதுவும் அழிக்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து குளோபல் வார்மிங்னால கூட அந்த மாதிரி ஆச்சு. இதுக்கு முன்னாடிலாம் ஐஸ் தான் இருந்துச்சு. அது போக போக நார்மல் டெம்பரேச்சராக ஆனதுக்கப்புறம் அதால் நம்ம வாழ முடியாத மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து மெயினாக எந்த இடத்துல தான் இருந்துச்சுன்னா கோல்டு கிளைமேட்டான ஏரியாஸ் தான் இருந்துச்சு. அப்போலாம் வந்து யூரோப்பு, நார்த் அமெரிக்கா, ஏஷியா அந்த ரீஜன்ஸில் அது வாழப்படுதா அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது வந்து சாவடிக்கப்பட்டதுக்கு காரணம் அதாவது எக்ஸ்டிங்க்ட் ஆகிறதுக்கு காரணம் வந்து ஹியூமன்ஸ்னு சொல்கிறாங்க. ஹியூமன்ஸ் வந்து அதோட மீட்டுக்கும் அப்புறம் அந்த அதோட ஸ்கின் வச்சு இந்த லெதர் அந்த மாதிரி பண்ணுறது, அப்புறம் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரிலாம் பண்ணுறதுலாம், பூட் அந்த மாதிரி பண்ணுறதுக்குலாம் அவங்க வந்து யூஸ் பண்ணி அதோட தங்கத்தை வந்து ஹைலி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அதை எடுத்து ட்ரேட்லாம் பண்ணுறதுக்காக இதை வந்து கொண்டு அந்த மாதிரி பண்ணாங்க. 10,000 இயர்ஸ் முன்னாடி வந்து நிறைய வந்து இறந்துச்சு. அப்போ ஆனால் சிலதெல்லாம் தப்பிச்சு இதெல்லாம் லேண்டில் ஆகி அது சர்வை பண்ண முடியாம 4,000 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக எக்ஸ்டிங்க் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தோன்னா கொலோசல் பயோசயின்சஸ்னு ஒரு இப்போ ஒரு இது இருக்காங்க, குரூப் மாதிரி இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது உள்ளி மேமத்தை வந்து நாங்கள் திரும்பி கொண்டு வரலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அதாவது டிஎன்ஏ ஆல்ட்ரிங் பண்ணி மாடிஃபிகேஷன் அந்த மாதிரி பண்ணி அவங்க வர வைக்கலாம்னு பிளான் போடுறாங்க. இவங்க ஏற்கனவே இப்போ ரீசெண்டாக
ப்ரீவியஸ் இயர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டயர்வூல்ஸ்னு வந்து ஒரு உல்ஃபோட வெரைட்டியை வந்து திரும்பி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 2 ஃபாசிலில் வந்து கிடைக்கப்பட்ட அந்த டிஎன்ஏ சாம்பிளை வச்சு இவங்க அதை மாடிஃபை பண்ணி இப்போ இருக்க அந்த உல்ஃபோட ஜீன் டிஎன்ஏ இருக்கலாம் அதை வச்சு மாடிஃபை பண்ணி அது வந்து ஹவுண்டுன்னு ஒரு டாக் வெரைட்டி இருக்கும். அந்த டாக் வெரைட்டியில் வச்சு அது வந்து அதோட வயிற்றுல அந்த வச்சு ப்ரெக்னென்ட் டாக்டர் வச்சு அதை வந்து அவங்க வந்து குட்டியெல்லாம் பிறக்க வச்சாங்க. அது வந்து இப்போ வந்து சீக்கிரட்டாக ஒரு ஏரியாவில் வந்து வளர்க்கப்படுது. அந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்டிங் அனிமல்ஸ்லாம் கொண்டு வரலாம். இப்போ டோடோ ஊலிங் மேங்கோக் அந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ்லாம் கொண்டு வரலாம் அவங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மூணாவது பார்த்தோன்னா டாஸ்மேனியன் டைகர். இது வந்து தைலசின்னு சொல்லுவாங்க, இது ஒரு ஜென்ரிக் நேம். இது வந்து இது வந்து டாஸ்மேனியன் டைகர்னு சொல்றதுனால இது வந்து ஒரு டைகர் கிடையாது. இது வந்து ஒரு அதான் இது கெனைன் ஃபேமிலியில தான் இது வந்தது. அதாவது உல்ஃப் அந்த மாதிரி ஃபாக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இது பார்க்க வந்து டாக் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஸ்ட்ரைப்டாக இருக்கும். இது வந்து எங்கே இருந்துச்சுன்னா ஆஸ்திரேலியா டாஸ்மேனியா. டாஸ்மேனியா வந்து அது வந்து ஒரு ஐலாண்ட். அது வந்து இதுக்கு பக்கத்தில் இருக்கும், ஆஸ்திரேலியா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஐலாண்ட். அங்கே தான் வந்து இந்த டாஸ்மேனியன் டைகர்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இது வந்து எப்படி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு காரணமாக இருந்துச்சுன்னா, அதாவது ஆஸ்திரேலியாவில் யூரோப்பியன் செட்டிலர்ஸ் அந்த மாதிரி யூரோப்பியன் வந்து வந்தவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா லைஃப் ஸ்டாக்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. லைஃப் ஸ்டாக்னா இப்போ டெய்லிக்கும் தேவைப்படுற அந்த மாதிரி பொருட்கள் மாதிரி இப்போ பால் முட்டை அதெல்லாம் வந்து வரணும்னா இப்போ கோழி வளர்க்கணும், கோழி பண்ணை, வான்கோழி, அப்புறம் பிக்ஸ் அதை மீட்டுக்காக அந்த மாதிரி மாடு பசு அதெல்லாம் வளர்த்துது. அது ஒரு பாதுகாப்புக்காக வந்து இப்போ டாஸ்மேனியன் டைகர்ஸ்ல இதெல்லாம் வந்து ஹண்ட் பண்ண ஆரம்பிச்சதுனால அதை பார்த்து பயந்து அவங்க வந்து அதை ஹண்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த டாஸ்மேனியன் டைகர் வந்து நிறைய கொண்டு குவிச்சிருக்காங்க. கொண்டு குவிச்சவொடனே கடைசியாக வந்து ஒரே ஒரு டாஸ்மேனியன் டைகர் வந்து எப்போ சாவடிக்கப்பட்டுச்சுன்னா 1936 வந்து சாவடிக்கப்பட்டுச்சு. அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா த ஸ்ட்ரைப்டு கோஸ்ட் ஆஃப் டாஸ்மேனியன் கான் பட் நெவர் ஃபர்கட்டன். அந்த ஸ்ட்ரைப்டு கோஸ்ட் ஆஃப் டாஸ்மேனியா வந்து போனாலுமே அதை வந்து நாங்கள் எப்பவுமே மறக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் வந்து அது கிரியேட் பண்ணுச்சு. அதாவது அது யூனிக் ஃபீச்சர்ஸான உள்ள அனிமல் மாதிரி அது இருக்குனால அது ரொம்ப ஒரு இம்பேக்ட் வந்து அந்த அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து இப்போ வரைக்குமே அது ஒரு இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணப்படுச்சு. இப்போ வந்து அந்த கொலாசல் பயோசைன்சஸ் வந்து டாஸ்மேனியன் டைகரையும் திரும்பி கொண்டு வரலாம் ஒரு பிளான்ல கூட இருக்காங்க. அடுத்த நாளாக என்ன பார்க்கணும்னா பேசஞ்சர் பீஜியன். பேசஞ்சர் பீஜியன் இதோட ஜென்ரிக் நேம் பார்த்தோன்னா எக்டோபிஸ்டஸ் மைக்ரோட்ரியஸ். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பேசஞ்சர் எப்படி பேர் இருந்துச்சுன்னா ஃப்ரெஞ்சில் வந்து பேசஞ்சரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மைக்ரேட்டின்னு சொல்லுவாங்க. அது ஒரு மீனிங். அதாவது இது வந்து எப்போ பார்த்தா மைக்ரேட் ஆகிறதுக்கு அந்த மாதிரி காரணத்தினால இது வந்து பேசஞ்சர் பீஜன்ஸ் பேர் வச்சுருவாங்க. இதோட பேசஞ்சர் பீஜன்ஸ் வந்து எப்படின்னா அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். நார்மல் பீஜன் கொஞ்சம் பெருசாக அது வந்து ஃப்ளாக்காக பறக்கும். இப்போ வந்து ஃப்ளாக்னா ஒரு குரூப் ஆஃப் பேர்ட்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வந்து ஸ்கூல் ஆஃப் டால்ஃபின்ஸ், ஹெர்ட் ஆஃப் ஷீப் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இதோட குரூப் வந்து பேர்ட்ஸோட குரூப் வந்து ஃப்ளாக்னு சொல்லுவாங்க. அது வந்து அது பறந்தாலே அந்த கூட்டமாக பறக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த சன் இருக்குல்ல அந்த சன்னை வந்து மறைச்சிருமா. அதாவது ரொம்ப ஹவர்ஸ் கூட மறைக்குமா அது கும்பலாக பறந்துருந்தா அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பீஜிங்ஸ்லாம் வந்து இது இருக்கும்போது இதுதான் அந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சான். இது வந்து எப்படி எக்ஸ்டெண்ட் ஆகப்பட்டுச்சுன்னா இதோட மீட்டுக்காக, அப்புறம் வந்து இதை வச்சு நம்ம ஏதாவது லெதர் அந்த மாதிரிலாம் பண்ணலாம், அந்த மாதிரி பிளான்லாம் போட்டுருந்தாங்க. அந்த மாதிரி வந்து இது கொலை பண்ணப்பட்டுச்சு. இப்போ வந்து முக்கியமான இது எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னா டீஃபாரஸ்டேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன். அதாவது காடுகளை அழிச்சிட்டு அங்கே வந்து ஏதாவது அக்ரிகல்ச்சர் பண்ணுறது, இப்போ இல்லைன்னா இண்டஸ்ட்ரி, அதாவது தான் இப்போ இதெல்லாம் அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் அந்த மாதிரி பண்ணுறது, மைனிங்க்கு கொண்டு வர்றது அந்த மாதிரி பண்ணுறதுனால இதோட மொத்த ஸ்பீஷஸ் வந்து இறந்து போச்சு. அப்புறம் மீட்டுக்காகவே சில பேர் ஹண்ட் பண்ணி ஃபுல்லாகவும் ஒரு காலியாகி எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. இதோட கேட்ச் ஃபேஸ் பட்டது என்னன்னா இது ஃப்ரம் பில்லியன்ஸ் டு ஜீரோ த ஃபாஸ்டஸ்ட் ஃபாலோயிங் எக்ஸ்டிங் சொல்ல வராங்க. இது கடைசியாக வந்து ஒரே ஒரு பறவை வந்து 1914 வந்திருக்கு, மார்த்தான். அதுதான் வந்து கடைசியாக வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து சொல்லப்பட்ட அந்த பறவையோட கடைசி கடைசி ஸ்பீசிஸ். அது 1914 வந்து செத்துருக்கு. அதோட பேர் வந்து மார்த்தா. அதுவும் ஜூவில் வளர்க்கப்பட்டது. அடுத்தது 5வது என்ன பார்க்க போறோம்னா கிரேட் டாக். இது கிரேட் டாக்கோட ஜென்ரிக் நேம் பார்த்தோன்னா பெங்குயினஸ் இன்ஃபினிஸ். பெங்குயினஸ்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பெங்குயின் மாதிரி ஏதோ. இது வந்து பெங்குயினஸ்னு இருக்க ஜீனஸ்ல இதுதான் ஒரே ஒரு பறவை அப்படின்னு சொல்லப்பட்டது. இது வந்து பெங்குயின் மாதிரியே லைட்டா சிமிலர் ஃபீச்சர்ஸாக இருந்தாலும் ஆனால் மொத்தமாக இதுவும் இப்போ இருக்கிற பெங்குயின்ஸ் வந்து மொத்தமாக வேற. கிரேட் டாக் வந்து அதை பார்க்கறதுக்கு ஒரு யூனிக்காக இருக்கும். இது வந்து எந்த இடத்துல வாழ்ந்துச்சுன்னா நார்த் அட்லாண்டிக் ஓஷன்ல இருந்துச்சு. இப்போ பெங்குயின் சிலது இருக்கு அங்கே நார்த் அட்லாண்டிக் ஓஷன்ல இருந்துருக்கு.
இது வந்து ரொம்ப கிரேட்டஸ்டான ஸ்விம்மர்ஸ். இது ஒரு லைட்டாக க்ளவுன் மாதிரி அந்த ஹேண்ட்லாம் இருக்கும். பீக்கும் நல்லா பெருசாக இருக்கும். அதாவது ஃபிஷ்ஷெல்லாம் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி. இது மெயினாக வந்து கிரேட் ஸ்விம்மர்ஸ் தான் இருந்துச்சு. இது வந்து ராக்கி ஐலண்ட்ஸ் இருக்கிற இடத்துல வந்து இருந்துச்சு. இது வந்து எதனால் சாப்பிட்டுச்சுன்னா அதோட மீட்டு, அப்புறம் அதோட ஃபெதர்ஸ் வச்சு ஏதாவது பண்ணுறது, ஃபேன் மாதிரி ஏதாவது பண்ணுறது, அந்த மாதிரி யூஸ் பண்ணி இது பண்ணுறது. அப்புறம் எக்கை வந்து சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி வந்து மனுஷங்க வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. யூஸ் பண்ணுறதுனால இது அதிகமாக வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. இது மெயினாக வந்து எதனால் சாகிறதுக்கு காரணமே ஹியூமன்ஸோட பேராசைனால தான். இதோட மீட்டு வந்து நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. அப்புறம் இந்த எக் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப அதை ஹன் பண்ணி கடைசியாக எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு கடைசியாக ஒரு பேர் இருந்துச்சு. ஒரு ஃபாதர் மதர். அது எதுக்கு நான் சொல்கிறேன்னா குட்டி எக்ஸும் அவங்க வச்சிருந்துச்சு. அது எக்ஸு அதெல்லாம் மொத்தமாக கேஜியோட வைக்கும் போது என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பேர் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில ஹியூமன்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா 1844 வந்து இந்த மேலையும் ஃபீமேலையும் வந்து 2 அடல்ட்ஸ் வந்து ஸ்ட்ராங்கிள் பண்ணி கொண்டுட்டாங்க. அப்புறம் முட்டையை வந்து இன்னொருத்தர் வந்து பூட்டை வச்சு மிதிச்சு கொண்டுட்டாங்க. அதனால வந்து இந்த பெங்குயின் ஸ்பீசிஸ் மாதிரி இருக்கிற அந்த கிரேட் ஹாக் வந்து கடைசி இறந்து போகிறதுக்கான காரணம், அதாவது எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு காரணம் ஆயிடுச்சு. இது கேட்ச் ஃப்ரேஸ் என்ன சொல்லுவாங்கன்னா த பெங்குயின் ஆஃப் நாட் ஹண்டட் இன்டு மெமரின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து நான் இந்த டாப் 10 எக்ஸ்டெண்ட் பார்ட் 1, அதாவது 5 அனிமல்ஸை பற்றி நான் இன்னைக்கு பேசியிருக்கேன். அதாவது இந்த மாதிரி வேற ஏதாவது கண்டென்ட், இந்த மாதிரி முக்கியமான விஷயம் இப்போ நடக்கிற நியூஸ் ஏதாவது நீங்கள் நான் இதை ஏதாவது பேசணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நான் போகிற வீடியோ நீங்கள் டெய்லி போகணும்னா பெல் ஐக்கானை தட்டி விடுங்க, நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.